Alhamdulillah. Lakal hamdu hatta tarda walakal hamdu idza radita walakal hamdu ba'da ar-ridha. La ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu sallallahu alaihi. Qul ya ibadiyalladzina asrafu ala anfusihim la taqnatu. Salavatum salamum ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த அனைத்து நல்ல மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய திரும்ப ரமலான் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். நாங்க நினைச்சு கூட பார்க்கல, திரும்ப எங்களுக்கு ரமலான அல்லாஹ் தந்து கிட்டத்தட்ட 8-9 நோன்புகளை பிடிக்காங்க செஞ்சு கொடுத்தோம். அவரை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக வேண்டி, கொஞ்சம் உஜார் படுத்துறதுக்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தோம். ஆனா அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. எங்களோட ஒன்றைக்கு இருந்து கிரிக்கெட் அடிச்சவங்க எங்களே வாழ்க்கையில என்ன செஞ்ச நலவோ தெரியாது, சுப்ஹானல்லாஹ் எந்த கட்டத்துல கொடுத்த சதகாவோ தெரியா, எந்த கட்டத்துல கேட்ட துஆவோ தெரிய, திரும்ப இந்த 2026ஆம் ஆண்டு சுப்ஹானல்லாஹ் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை தந்து 8 நோன்பு இந்த ரமலானை தந்து அல்லாஹ் 2 கோஷ்டிகளாக சுப்ஹானல்லாஹ் 2 பகுதியினர்களாக இந்த உம்மத்தை பிரிக்கிறான். அந்த 2 உம்மத்தை பத்தியும் தான் இன்னைக்கு பேச போறேன். அந்த 2 பிரிவினர்களை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்த போறேன். அதுல ஒருத்தர் யாரு தெரியுமா? ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கிடு, தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக ஆக்கிடு. எத்தனையோ உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் அடக்கிற ஒரு நீண்ட துஆ ஹஸ்ரத் ஓதுவாரு, மாமுங்கள் ஆமீன் சொல்லுவாங்க. சிறைகளே, உனக்காக வேண்டி பட்டணியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துகிறாய், உனக்காக வேண்டி தூக்கம் ஒழிக்கிற நிலைமைகளை உண்டாக்குகிறாய், உனக்காக வேண்டி கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஓதுற நிலைமைகள் உண்டாக்குகிறாய். இவ்வளவு காலம் இல்லாத தக்வாவை ஏதோ இந்த ரமலானுக்குள்ள உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தலையை குடிப்பாரு, அங்கால பாப்பாரு, இங்கால பாப்பாரு, நோம்பு திறக்கக்குள்ள கொஞ்சம் சுப்ஹானல்லாஹ் பல்லுக்குள்ள இருகின அந்த மாமிச துண்ட நாக்கால உருட்டி உருட்டி இருப்பாரு. அர்த்தத்தை விளங்குங்க செய்தவிகள். ஹஸ்ரத் ஓதுறாரு, அல்லாஹ் ஜஅல்னா மினஸ் ஸுஅதாஇல் மக்பூலீன். யா அல்லாஹ், எங்கட தொழுக எங்களை சீதேவியாக்குதான்னு பாருங்க, எங்கட நோன்பு எங்களை சீதேவியாக்குதான்னு பாருங்க. நாங்க பிடிக்கக்கூடிய இந்த நோம்பின்ல சுபானுங்கிற பசி பட்டணி எங்களை சீதேவியாக்குதான்னு பாருங்க. நாங்க தொழக்கூடிய தராவி சுப்ஹானல்லாஹ். அர்த்தத்தை விளங்குங்க சீதேவிகள், அர்த்தத்தை விளங்குங்க, விளங்கி கேளுங்க. யா அல்லாஹ், என்ன சீதேவியாக்குது, இந்த ரமலான் மூலமாக என்ன சீதேவியாக்குது, சுவர்க்கத்துக்கு தகுதியான ஆக்கிடு. ஆனா எனக்கு ரமலான தந்து, தராவிய தந்து, குர்ஆன் ஓதுற நிலைமைகளை உண்டாக்கி நீ கோவிக்கிறியோ, யார விரும்புண்டாக்கிறியோ, அப்படிப்பட்ட மூதேவிகளுடைய கூட்டத்துல இந்த ரமலான்ல நீ என்ன ஆக்கிடாத. இதுதான் அந்த துஆட அர்த்தம். சீதவிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 2 சாரார் கபூல் செய்யலையோ, அடே தராவி தொழுறது விளங்குது, குர்ஆனுடைய மாசம் என்று விளங்குது, மற்றவனுடைய கஷ்டத்தை விளங்குற மாசம் என்று விளங்குது, மற்றவனுக்கு உதவி செய்யணும் என்ற அந்த மாசம் என்றதை விளங்குது. விளங்கியும் பொதுபோக்காக அமல்கள்ல பொதுபோக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த வானம் இருக்கும் காலம் எல்லாம், இந்த பூமி இருக்கும் காலம் எல்லாம் நரகத்துல நிரந்தரமாக இருப்பாங்க.
இரண்டாவது கட்டம் ஸ்ரீதேவிகள், நல்ல மக்கள். அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட நல்ல மக்களை சொர்க்கத்துல சேர்க்கிறோம், அவங்கள சொர்க்கத்தை நிரந்தரமாக்கி கொடுக்கிறோம். இன்னைக்கு சொர்க்கம் பொறுமதி எங்களுக்கு விளங்குது. இன்னைக்கு இப்ராஹிம் நானாட பொறுமதி விளங்குது, துக்கிட பொறுமதி விளங்குது. அடே இப்ராஹிம் நானா இருந்தா தான் உலகத்தில் எங்களுக்கு வாழலாம், எங்களுக்கு வீடு கட்டலாம், எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் சந்தோஷமாக எங்களுடைய நாட்களை கழிக்கலாம், எங்களை நினைச்சு பயணம் போகலாம், நினைச்சு குடிச்சோம் படுத்தோம் சந்தோஷமா இருந்தோம் என்று போறதுக்கு வந்தவங்க இல்ல. எங்களுக்கு நிரந்தரமான ஒரு மௌத்த, நிரந்தரமான ஒரு வாழ்க்கைய, கபருடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால மஹ்ஷர், அதுக்கு பின்னால கேள்வி கணக்கு, அதுக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு கட்டம் இருக்குது. அதுக்கு பின்னால தான் எங்களுக்கு எலிட்டான், அல்லாஹ் எலிட்டான். எங்கட உம்மட கருவறைக்குள் இருக்கக்கூடிய நேரத்திலே எலிட்டான். இவனுக்கு சொர்க்கம், இவனுக்கு நரகம் என்று எலிட்டான். இப்ப அந்த சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு தான் இந்த ரமலான், அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு சேர்றதுக்கு தான் இந்த ரமலான், அந்த சொர்க்கத்தை அலங்கரிக்கிறதுக்கு தான் எங்கட வாஷிங் மெஷின் மாதிரி, எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மெஷின் மாதிரி சீதவிகள். இந்த ரமலான் ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தப்படுத்தும். எப்படி வாஷிங் மெஷினுக்குள்ள எங்கட உடுப்பை போட்டா அது அந்த அளவுக்கு துப்புரவு பண்ணி அதனுடைய ஊமைகளை, அதனுடைய அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், உஇத்தத்துல் முத்தகீன், உஇத்தத்துல் முத்தகீன். தக்வாதாரிகளுக்கு இந்த நோன்பின் மூலமாக யாரு தக்வாவை அடைஞ்சு கொண்டாங்களோ இவங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் தான் அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்வாவை அடைஞ்ச முத்தகீன்கள் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்குது. இதனுடைய ஒரு கல்லு தங்கத்தில் இருக்குமாம், மறு கல்லு வெள்ளியில் இருக்குமா. இந்த இரண்டு கல்லையும் எப்படி ஒரு வீட்டை கட்டக்கூடிய நேரத்தில் அந்த இரண்டு கல்லுகளுக்கு மற்றொரு வருஷ தூரம், 500 வருஷ தூரம் ஒரு ஒட்டகம் ஓடி போதண்டா எந்த அளவுக்கு அது தூரமா, எந்த தூரத்தை அடைஞ்சிக்குமோ அந்த தூரத்துக்கு அந்த கமலத்தில் இருந்து அந்த இரண்டு கல்லுகளுக்கு மத்தியிலையும் அந்த தங்க கட்டிக்கும் சொல்லிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸுடைய தொடர்ல சொன்னாங்க, அங்க வீடு இல்ல, இந்த சொர்க்க வாசிகளுக்கு வீடு இல்ல, அங்க கொடுக்கப்படக்கூடிய என்ன தெரியுமா, பெரும் பெரும் மாளிகைகள் கொடுக்கப்படும். அந்த மாளிகைகள்ல சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானுடைய அளவு பத்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், மக்கால் இருந்து ஜோர்தான் வரங்காட்டும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த சொர்க்க வாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கட்டிலுடைய அளவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கு தான் பட்டணி. ஆனா உங்களுடைய நோம்புட ஆளா கருத்து பார்த்தண்டா பேசுற பொய்ய விட்டோமா, செய்யற அநியாயத்தை விட்டோமா, மற்றவனுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை விட்டோமா, மற்றவன் காலில புடிச்சு வச்சிருக்கிறோம் ரிப்பீட் கொடுத்தோமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள், அந்த 70 அறைக்குள்ளேயும் உங்களோட குடும்பத்திலிருந்து 15 வயசு கீழே பருவ வயது அடைகிறதுக்கு கீழே மௌத்தாகின பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே. யாரு சரி, எங்கட பிள்ளைகள்ல 10 வயசு அந்த சின்ன பிள்ளைகள் 15 வயசு கீழே மௌத்தாகின பிள்ளைகள் எல்லாரும் அந்த சொர்க்கவாசிக்கு பணிவிட செய்யறதுக்காக வேண்டி சுத்தி கொண்டே இருப்பார்களாம். அவர்களை எப்படி தெரியுமா நீங்க பாப்பீங்க, இதாரா ஐதஹும் ஹஸிப்தஹும் லுஅம் மன்சூரா. பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, எனக்கு ஒரு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டுச்சு, எனக்கு ஒரு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டுச்சு. அந்த சுவர்க்கத்தை எட்டி பார்த்தா அந்த சுவர்க்கத்துக்கு கீழால ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்துச்சு. அந்த ஆற்றில சுப்ஹானல்லாஹ் கூலின் பெண்கள் வுது செய்து கொண்டிருப்பதை நான் கண்ணால கொஞ்சம் அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு வர இருந்துச்சு. யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்துட்டு வர இருந்துச்சு. சொன்னாங்க, ஏண்ட அறைக்குள்ள நானும் ஏண்ட மனைவி மீக்கிறேன்,
அது யாரா இருக்கட்டும், பேசுற நானா இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், ஸ்ரீதேவிகளே அச்சத்தால நான் திரும்பி வந்துட்டு உமர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உமருடைய சொர்க்கத்தை வர்ணிச்சாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சுப்ஹானல்லாஹ், இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருண்டா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொர்க்கத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நான் அந்த மேகத்துக்குள்ள நுழைஞ்சி இந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு வரவான்னு கேட்ட நேரத்துல அந்த ரெண்டு மலக்குமார்களும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இது விசேஷமான ஒரு சொர்க்கம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாளைக்கு மறுமையில உங்களோட உம்மத்தெல்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹ் உங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கம் திறக்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிக்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸ்ரீதேவிகள், அல்லாஹ் எங்கட கையில ஓபன் செக்க தந்திக்கிறான், அடைஞ்சு கொள்றதா இல்லையா, எப்படிப்பட்ட சொர்க்கம் எங்களுக்கு வேணும், என்ன நிலைமையில சொர்க்கத்துக்கு போகணும், யாரோட சொர்க்கம் போகணும், எந்த சொர்க்கத்துல நாங்க ஈக்கணும் என்பதை எல்லாம் நாங்க தான் அந்த செக்ல போட்டுக்கொள்ளணும், அந்த ரமலான்ல போட்டுக்கொள்ளணும். ஓபன் செக் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ், எங்களை படைச்சவன் யா அல்லாஹ், எங்களை போஷிக்கிறவன் யா அல்லாஹ், உன்னை தவிர வேற யாரையும் நாங்க வணங்கல்ல ரஹ்மானே, உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல ரஹ்மானே, நீ பரிபூர்ணமானவன் யா அல்லாஹ், நீ வானம் பூர்ணவன் யா அல்லாஹ், நாங்க கேட்காமலே பல கோடி பாக்கியங்களை தந்த ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ், உலகத்துல நாங்க கேட்டு அடைஞ்சதை விட கேட்காம அடைஞ்ச பாக்கியம் தான் எங்க கையில நிரப்பமாயிக்குது ரஹ்மானே யா அல்லாஹ். இதோ சங்கையான ரமலான் யா அல்லாஹ், சங்கையான ரமலான் அடைஞ்சு கொள்ள யா ரஹ்மானே, எங்களை போல அநியாயக்காரர்களுக்கு தராம இருப்பாயா ரஹ்மானே, நிச்சயமாக நீ தரக்கூடியவன் யா அல்லாஹ், நீ தந்தண்டா யாராலும் தடுக்க முடியாது ரஹ்மானே, நீ தடுக்க நாட்டினால் யாராலும் கொடுக்கவும் முடியாது ரஹ்மானே, அந்த அளவுக்கு வல்லமை உடைத்தருள்வாயாக. எங்கட கல்புகளை அறிஞ்ச ரஹ்மான் யா அல்லாஹ், எங்கட கல்புகளை அறிஞ்ச ரஹ்மான் யா அல்லாஹ், உனக்கிட்ட மட்டும்தான் முறையிட முடியும் ரஹ்மானே, வேற யார்ட்டையும் சொல்லி எந்த பிரயோஜனம் எங்களுக்கு கிடைக்க போறதில்லை ரஹ்மானே யா அல்லாஹ். கேட்கிறவங்க கைகளை தட்ட மாட்டாய் ரஹ்மானே, வடிக்கிற கண்ணீர்களை வீணாக்க மாட்டாய் ரஹ்மான்களுக்குள்ள இரக்கத்தை நீ சுரிஞ்சு கொண்டே இருக்கிறாய் ரஹ்மானே. அந்த இரக்கத்தை அடைஞ்ச நல்லவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூலாக்கி அருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்து எங்க உம்மா வாப்பாங்களை கபூலாக்கி கொறா, எங்க உம்மா வாப்பாங்களை கபூலாக்கி கொள்ளா, எங்க உம்மா வாப்பாங்கள் ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், கண்மணிகள் யா நசீபாக்கிறியா அல்லாஹ். தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அவர்களால குற்றங்கள் குறைகள் நடந்திருந்தால் உங்க ரஹ்மத்தை கொண்டு அவர்களை மன்னிச்சு கொய்யா அல்லாஹ், சொர்க்கத்தையே நசீபாக்கி கொடுத்தையா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹயாத்தோடு இருக்கக்கூடிய உம்மா வாப்பாவை கபூல் செஞ்சு கொய்யா அல்லாஹ், அவர்களுக்கு நீண்ட ஆயுள கொடுத்துறையா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு எந்த கட்டத்திலையும் கெடுதி நினைச்சது இல்லையா அல்லாஹ், ஆனா எங்களோட உம்மா வாப்பாக்கு நாங்க கெடுதி செஞ்சிக்கிறோம் யா அல்லாஹ், கெடுதி செஞ்சிக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட மனசாட்சிக்கு தெரியும் யா அல்லாஹ், ஏசக்கூடிய நேரத்துல அவங்களோட முகம் பாடினது எங்களோட கண்ணால பாத்திக்கிறோம் ரஹ்மானே. அந்த ஸ்ரீதேவிகளுக்கு நீண்ட ஆயுள கொடுத்துறியா அல்லாஹ், நோய் இல்லாத கேட்க குடிக்கிறோம் ஆசபியா அல்லாஹ், நாங்களும் கேட்கிறோம் யா அல்லாஹ், கேட்க தெரியாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே யா அல்லாஹ். எங்க எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கி தந்துறியா அல்லாஹ். எங்கள மௌத்தாயினவங்க ஹயாத்தானவங்க அனைவர்களையும் கபூலாக்கிறியா அல்லாஹ். விசேஷமாக யா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மூதேவிகளுடைய கூட்டத்தில்களை சேர்த்திராத ரஹ்மானே யா அல்லாஹ், மூதேவிகளுடைய கூட்டத்தில் சேர்த்திராத யா அல்லாஹ், சபிச்சவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்திராத யா அல்லாஹ், நோம்பு பத்வா செய்யறவங்க கூட்டத்தில் சேர்த்திராத யா அல்லாஹ். யா அல்லாஹ், விசேஷமாக யா அல்லாஹ் கடனாளிகளுடைய கடன்களை பூர்த்தியாக்கி வச்சிரு யா அல்லாஹ். இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் என்னென்ன தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தொழில்கள்ல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். ஹலாலான ஈச்ச பழத்தோடு இருக்கிறாங்க யா அல்லாஹ், வெறும் தண்ணியோட மட்டும் இருக்கிறாங்க யா அல்லாஹ். எப்படித்தான் நோம்பு குடிக்கிறாங்களோ தெரியாது யா அல்லாஹ். ஈமான உறுதிப்படுத்துறியா அல்லாஹ், அவங்களுடைய ஈமான உறுதிப்படுத்துறியா அல்லாஹ், அவங்களுடைய ஈமான உறுதிப்படுத்துறியா அல்லாஹ். அவர்களுடைய ஷஹீதுகளுக்கு யா அல்லாஹ் உயர்ந்த கூலிகளை யா அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்து. அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில்லாஹி வ ذிக்ரில் ஹகீம். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன வல் முன்அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூர் ரஹீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك وسلم عليه قال نبينا صلى الله عليه وسلم أرحمتي